இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் எப்போதுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தோட முன்னாள் கேப்டனு மைக்கேல் அத்தர்டன் அப்படிங்கிற ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எதனால அப்படி சொன்னாரு, என்ன காரணம் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருந்துதான் இருக்கு. அது எல்லா நாடுகளும் ஒத்து கவனிக்கிறாங்க. கிரிக்கெட்ல நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்லியிருக்காரு. இதுவும் அப்படி சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நீங்க வலுக்கட்டாயமா நடத்துறீங்க, நீங்க வருமானத்தை ஈர்க்கிறதுக்காக நடத்துறீங்க, இது பெரிய ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஒரு மக்களை அதிகமாக ஈர்க்கிறதுக்கு கொண்டு வர்றதுக்காக நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஐசிசியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜேம்ஸ். எப்போ மேட்ச் நடந்தாலும் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பக்காவா ஒரு மோதல் வந்துடும். அதெல்லாம் பார்த்துருப்போம். இது நீங்க திட்டமிட்டே பண்றீங்க, நீ வேணுமே இதை பண்றீங்க, இது ஒரு பதட்டமான சூழ்நிலை நீங்க உருவாக்கிறீங்க, நீங்களே உருவாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஐசிசிக்கு பெரிய கண்டனம் வச்சிருக்காரு இங்கிலாந்து கேப்டன், முன்னாள் கேப்டன் ஜேம்ஸ்ங்கிறவர். இதனால உங்களுக்கு பெரிய மார்க்கெட்டிங் கிடைக்குது, பெரிய பேர் கிடைக்குது. இப்ப இடையில புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்துடக்கூடாது. ஏன்னா இந்தியா சைட்ல இருந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கிரவுண்டுக்கு வெளியிலையும் பதட்டமான நிலைமைகள் இருக்கு, கிரவுண்டுக்குள்ளேயும் பதட்டமான நிலைமைகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இந்தியால இருந்து யாருமே கை சேக இதெல்லாம் காமிக்கல. பாகிஸ்தான் உள்ள வீரர்கள் மட்டும் கை சேக காமிச்சாங்க, அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. இது ஒரு அநாகரிகமான செயல். இது நீங்க பதட்டத்தை உருவாக்குறீங்க. ஸ்டேஜுக்கு வெளியில, கிரவுண்டுக்கு வெளியிலையும் பதட்டமா இருக்கு, கிரவுண்டுக்கு உள்ளேயும் பதட்டமா இருக்கு. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த புல்வாமா அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் வருது. வலுக்கட்டாயமா நீங்க மோத வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஐசிசி கேட்டிருக்காரு. ஆனா மோதலுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு நியாயமான இடம், பொதுவான இடம், நடுநிலையான இடம். இதை நீங்க துஷ்பிரயோகம் பண்றீங்க. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டேஷ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கை குலுக்கிட்டு போகணும், நீங்க கொடுக்கல, அதுல பெரிய மைனஸா பார்க்கப்படுது எல்லா பக்கமே. இதை தவிர்த்து பாகிஸ்தான் வீரர்கள் கை சேகை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஜெயிச்சிருது. இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாகிஸ்தானோட கிரிக்கெட் தலைவர்கிட்ட கையில இருந்து நீங்க மெடல் வாங்கல, ஆசிய கப்பு வாங்கல, நீங்க வேணாம் சொல்லி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது எப்படி நடுநிலையாகும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து கேப்டன் ஜேம்ஸ் கேட்டிருக்காரு. இது ஸ்டாப் ஆகாது, தொடர்ந்துட்டே போகும். இது மட்டும் இல்லாம இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு ஜென்ஸ் மேட்ச் முடிஞ்சு, இப்ப லேடிஸ் மேட்ச் இருக்கு. இப்ப ஃபீமேல் மேட்ச்லயும் இதே மாதிரி மேட்ச் நடக்குது. கை கொடுக்கல, டாக்ஸ் போட்டு முடிச்சோன்னா கை கொடுக்கவும் முடியாது. ஒரு ஆக்ரோஷமான ஒரு பார்வையிலேருந்து ஆக்ரோஷமான ஒரு விளையாட்டு. இதை நீங்க பெரிய பாப்புலேஷனை மாத்தி இது ஒரு வியாபாரமா பண்றீங்க. இப்போ இந்த வியாபாரத்துல இருந்து நீங்க பெரிய தேடல் முதலீடு எடுக்கிறீங்க. இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட $3 பில்லியன் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு விளம்பரத்துல மட்டும். அதனால நீங்க ஐசிசி என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பெரிய மார்க்கெட்டிங் பண்றீங்க. இது அரசியல்ல இருந்து விளையாட்டுங்கிறது நடுநிலை. இது ஒரு ஆள் பக்கமா சாதகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. அரசியல்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட்டை விளையாட்டுத்துறையா வெளியில எடுங்க, விளையாட்டுல என்னைக்குமே அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த பகை இதோட நிக்க போறது கிடையாது. அடுத்த வருஷம் மேட்ச் வரும், அடுத்த வருஷமும் இந்த பகை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது நீங்க எவ்வளவு டிமாண்ட் ஏத்துறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஐசிசிக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கு, மக்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் மக்கள் அதிகமா எதிர்பார்ப்பாகணும், டிவியில ஒளிபரப்பாகணும், அதில் நீங்க பணமா மாற்றணும், அதுல நீங்க அரசியலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து கேப்டன் ஜேம்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. இது ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடத்தாதீங்க, அதில் அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைரலான விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.